கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து அதோடு கூட தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். எபிரேயர் 2. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நாம் இங்கே ரட்சிப்பை குறித்து என்ன வாசிக்கிறோம்னா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னா சோ கிரேட் ஏ சால்வேஷன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க் 8வது அதிகாரத்தில் 36வது வசனம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வந்ததான வசனம். ஃபார் வாட் டஸ் இட் ப்ராஃபிட் அ மேன் டு கெயின் த ஹோல் வேர்ல்டு அண்ட் ஃபர்ஃபிட் இஸ் சோல்? ஃபார் வாட் வில் அ மேன் கிவ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் இஸ் சோல்? அவனுடைய ஆத்மாவுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்முடைய ஆத்ம ரட்சிப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை எவ்விதத்திலும் இழந்து விடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் உள்ளவர்களுக்கு ரட்சிப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. அது அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஆனால் நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டதுனால அதனுடைய மேன்மையை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் சில பாவங்களை சீரியஸாக நினைக்கிறது, சில பாவங்களை அற்பமாக நினைக்கிறது, இலவசமாய் வரக்கூடியதான காரியங்களில் உள்ள மறைந்திருக்கிற அபாயங்களை உணராது இருக்கிறது, இழிவான ஆதாயங்களை இச்சித்து விலையேற பெற்றதான ரட்சிப்பை இழந்து விடுவது, இப்படி நிறைய காரியங்கள் நம்மளுடைய ரட்சிப்பை கேள்விக்குறியாக்கக்கூடியதான விஷயங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. உண்மையிலேயே தேவன் நமக்கு எல்லாவற்றையுமே இலவசமாக தந்தார். இந்த இலவசமாக வரும்பொழுது அதனுடைய வேல்யூவை நம்ம அறிஞ்சிக்கிறதே இல்லை. ஓசி அப்படின்னு ஆங்கில வார்த்தைக்கு அதர்ஸ் காஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஓசி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இலவசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓசியாக கிடச்சதும்போம் அப்படின்னா அதனுடைய விலைக்கரையத்தை இன்னொருவர் செலுத்தி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு ரட்சிப்பு இலவசம்தான், ஃப்ரீ. இட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். அப்படி நம்ம பாடின பாட்டில் கூட இலவசமாய் கிருபையினால் எங்களை நீதிமான்களாக்கி விட்டீரே என்று ஜெபத்தோட்ட பாட்டில் பாடினோம். அப்போ தேவன் தான் மெய்யாகவே மனிதனுக்கு எல்லாவற்றையும் இலவசமாக தருகிறார். அவரே அதற்குரியதான் அந்த ரட்சிப்பிற்கான விலைக்கரையத்தையும் செலுத்தினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வர வேண்டியிருந்தது. ஒரு மனிதனாக ஒரு அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டியிருந்தது. சிலுவையிலே தன்னுடைய விலையேறப்பெற்ற குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஆனால் நம்ம அதெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறோம், அதெல்லாம் அவ்வளோ பெருசாகவே நினைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம அப்படியே டேக் இட் கிராண்டட், இதெல்லாம் ஒன்றும் பெரியசாக இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு அநேகம் பேர் தங்களுடைய குடும்பத்தோடு உள்ள உறவை இழந்து சிறையில் வாழ்ந்தார்கள். அநேக வருஷங்களை சிறையில் கழித்தார்கள். சிலர் தங்களுடைய சொந்த நிலங்களையெல்லாம் கொடுத்து, எங்கள் ஊரில் ஒரு ஆஸ்பத்திரி வேணுமா, நான் இடம் தரேன், ஒரு ஆஸ்பத்திரி கட்டுங்க. இங்கே கூட 8 ஏக்கர்னாலும் அதுக்கு தான் அவர் அம்மா கொடுத்தாங்க இலவசமாக. இன்றைக்கி அதெல்லாம் பல கோடி பெறும். அதே மாதிரி சில இடங்களில் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நான் இலவசமாக இடம் தரேன், எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கட்டுங்க. அந்த காலில் ஆர்சியிலாம் பங்கு கோயில் கட்டுறதுக்கு எங்கள் ஊர்லலாம் ஒருத்தர் இலவசமாக இடம் கொடுத்தாங்க. எங்கள் ஊரில் நீங்கள் சர்ச்சு கட்டுங்க, பங்கு நிறுவுங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தே ஹவ் பெய்ட் அ ப்ரைஸ் ஃபார் தட். பின்னாடி வந்தவங்களுக்கு அதனுடைய வேல்யூவே தெரியறதில்ல. அதே மாதிரி தான் இந்திய சுதந்திரத்திற்காக அநேகம் பேர் தங்களுடைய வாழ்க்கையே இழந்திருக்கிறார்கள். சிறைச்சாலையிலே வாழ்ந்து தங்களுடைய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல், குடும்பத்தோடு வாழ முடியாமல், பிள்ளைகளை இன்றைக்கும் பாருங்கள், மிஷினரிமார்கள் வடக்கையெல்லாம் போய் எவ்வளவோ பேர் தங்களுடைய ஜீவனை அர்ப்பணித்து தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. நம்ம ஊர் பக்கத்தில் புனித அருளானந்தர் அவர் கூட எங்கேயோ நாடு விட்டு நாடு இங்கே தன்னுடைய உயிரையே
தியாகம் செய்து இந்த ஏரியாவில் அநேகம் பேர் வந்து இன்றைக்கி ஆர்சிங்கிறது வந்து சரியான உபதேசத்தில் இல்லைன்னா கூட அன்றைக்கு வந்து அவங்க தங்களுடைய உயிரை விட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய மூதாதையர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள்னா அவர்கள் செய்த தியாகம் அதனுடைய மேன்மையை நம்ம உணர்றதில்ல. அதனால் இன்றைக்கி வந்து நாம் பெற்ற இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை சாதாரணமாக ஒரு இலவசமாக வரக்கூடியதான சில காரியங்களில் இழந்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவன் வந்து இந்த உலக படைத்து நம்ம வாழ்கிறதுக்கு நிலத்தை இலவசமாக கொடுத்தார். நம்ம தான் அதை கிரயத்துக்கு விற்கிறோம். அதே மாதிரிக்க தண்ணீர் இலவசமாக தருகிறார். மழை நீரானாலும் சரி அல்லது நம்ம குடிக்கிறதுக்கு கிணற்றுலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரானாலும் சரி எல்லாமே தேவன் இலவசமாக தான் தருகிறார். காற்று இலவசமாக தருகிறார். ஆக ரட்சிப்பையும் தேவன் இலவசமாக தான் தர்றார். ஆனால் இதனுடைய வேல்யூ தெரியாதனால இலவசங்கிறனால பாருங்கள், மனிதர்கள் இன்றைக்கி தண்ணீரை காசுக்கு விற்கிறாங்க, ஆக்சிஜனை விற்கிறாங்க. அதே மாதிரிக்கு வந்து நாமளும் இலவசங்கிறனால நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோம். எங்கே விற்றுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? எலெக்ஷன் டயத்தில் வந்து கவர்மெண்ட் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சுதந்திரம் வாங்குவதற்கு எவ்வளவோ பேர் வந்து அவர்கள் ஜெயிலில் தங்களுடைய வாழ்நாளை கழித்து நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி மன்னராட்சி, அவர்களுடைய வாரிசுகள் ஆளுவார்கள். நம்மெல்லாம் வந்து வரி கட்டிட்டு உட்காந்துருக்கணும். யார் மன்னராக வந்து எம்மை ஆள வேண்டும் என்பதை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. அதைத்தான் அந்த சுதந்திரத்தின் மூலமாக நமக்கு வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது ஓட்டு போடும்போது எந்த கட்சிக்காரங்களாவது வந்து காசு கொடுத்தா அதை காசு வாங்கிட்டு ஒருத்தர் 500 கொடுக்குறாங்களா, சரி உனக்கு, இல்லை நான் 1000 தர்றேன், இந்த உனக்கு, இல்லை 2000 தர்றேன், என்ன செய்கிறது, அங்கேயும் காசு வாங்கிட்டானே, 2 ஓட்டு இருக்குது, இவனுக்கு ஒரு ஓட்டு அவனுக்கு ஒரு ஓட்டு. இப்படிலாம் வந்து அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம அறியறதே இல்லை. அப்போ இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு, தேவனே வந்து மனுஷனாக பிறந்து குற்றமில்லாமல் ஒரு பாவம் செய்யாமல் வாழ்ந்து தன் ஜீவனையே கொடுத்து நமக்கு மீட்டு தந்த இந்த ரட்சிப்பை நாம் எப்படி விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இலவசமாக வந்து உங்களுக்கு வீடு தர்றோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வீடு கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறோம். ரைட், தப்பு கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கொடுக்குறோம், இந்த நாட்டினுடைய பிரஜைகள். எனவே வந்து வீடு கொடுக்குறாங்களா அல்லது மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்களா அல்லது இலவசமாக என்ன கொடுக்குறாங்களோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த இலவசங்கிறதுக்கு பின்னாடி நீங்கள் கையெழுத்து போடுறீங்களே விண்ணப்பம், அதில் எழுதியிருக்கிற வாசம் உண்மையான எப்போ பார்த்துருக்கீங்களா? பொய் சொல்லுகிற ஆத்துமா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்னு எழுதியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பொய் சொல்கிறவங்களுக்கு என்ன தண்டனைன்னு எழுதியிருக்கு. நான்லாம் கத்தோலிக்க மார்க்கத்திலேருந்து வந்தவன். அந்த காலங்களில் அற்பமான பாவம் சாவுக்கு ஏதுவான பாவம்னு சொல்லுவாங்க. அப்போ பொய்யெல்லாம் நாங்கள் வந்து அற்பமான பாவமாக நினச்சிக்கிடுவோம். ஆனால் உண்மையிலே என்னென்னா, இங்கே வேதாகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதில் வந்து விக்கிர ஆராதனைக்கு அடுத்து என்ன எழுதியிருப்பா, அந்த வசனத்தையே வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இங்கே என்ன எழுதிருக்கு? ஆல் லையர்ஸ்னு எழுதியிருக்கு. பொய்யர் அனைவரும் எங்கே பங்கடைவார்கள்? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கும் பொய். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். சர்வசாதாரணமாக ஒருத்தர் பேசும்போது வந்து அவர் வந்து நான் பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சிரிக்கிறார். பொய் சொல்கிறது எவ்வளோ சீரியஸான விஷயம், நான் பொய் சொல்லிட்டேன்னு சிரிக்கிறார். சில நேரங்களில் சில காரியங்களை பொய்யாக இருக்கிற ரெக்கார்டை நம்மளால் திருத்த முடியலை. உதாரணத்துக்கு பிறந்த தேதி, நீங்கள் பிறந்த நாட்கள் அந்த இப்போ தான் கரெக்டாக பர்த் டேட்லாம் கொடுக்குறாங்க, கரெக்டான பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி. அந்த காலங்கள்லாம் வந்து சும்மா குத்துமதிப்பு ஆசிரியர்கள் போட்டுக்கிடுவாங்க. உண்மையிலே நீங்கள் பிறந்த தேதி ஒன்றா இருக்கும், அவங்க சர்டிஃபிகேட்டில் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கும்போது அவங்களா ஒரு குத்துமதிப்பாக ஒரு வயசை போட்டிருப்பாங்க, அதுதான் பிறந்த தேதின்னு. இப்போ நம்ம ஆதார் கார்டிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பிறந்த தேதி அதை தான் வச்சுருப்போம். நீங்கள் ஒரு வேளை வந்து அந்த பிறந்த தேதி வந்து அதில் வந்து அதை திருத்தினோம்னா நமக்கு வந்து வயசு கூடுது அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை திருத்தி வாங்கிடலாம். ஆனால் குறையுதுன்னு சொன்னால் வேலையில் இருக்கிறவங்களாம் திருத்தி கொடுக்க மாட்டாங்க. ஏன்? உன்னுடைய சர்வீஸ் கூட்டி போகும், உன்னுடைய சம்பளம் கூட்டி போகும், அதுக்கும் ஈஸியாக அவ்வளோ தூரத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ரெக்கார்டு கேட்பாங்க. நம்ம எங்கே போக? நான் என்ன சொல்ல வரேன்னா, சில விஷயங்களை நம்மளால் சீர் செய்ய முடியாது, ஆனால் அநேக விஷயங்களால் நம்மளை சரி செய்ய முடியும். ஆனால் முடிந்ததை கூட நம்ம சரி செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் வந்து
அது குறித்து கவலைப்படுறதில்ல. இவ்வளோ பெரியதான ரட்சிப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல. ரட்சிப்பை சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். யாரோ கொடுத்தாங்க இடம், ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க, ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க யாராவது யோசிக்கிறாங்களா? யாரோ கொடுத்தாங்க இடம், அங்கே பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களாம் அதை பற்றி யோசிக்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து இலவசமாக கொடுத்ததனுடைய வேல்யூ. இந்த பெரியவர் சொல்கிறார் பாருங்க, கண்ணீர் கலங்க என்ன சொல்கிறாரு, இத்தனை வருஷமாக நான் தேவனுக்கு ஒரு நன்றி கூட சொன்னதில்லையே அப்படின்னு கண் கலங்குறாரு. 93 ஒரு 24 மணி நேரத்துக்கு $6000 ஆக்சிஜனுக்கு. ஆனால் 93 வருஷத்தில் 93×365 அவ்வளவு நாட்கள், அதுக்கு 24 மணி நேரம் ஒரு நாள் போட்டுக்கிட்டா அவ்வளவு நாள் வந்து எனக்கு இலவசமாக தேவன் எனக்கு சுவாசிக்கும்படி காற்றை தந்தாரே, பருகும்படி தண்ணீரை தந்தாரே, அனுபவிக்கும்படி இடத்தையும் வீட்டையும் எத்தனையோ வசதிகளை தந்தாரே, எனக்கு ஜீவன் தந்தாரே, ரட்சிப்பு தந்தாரே, பரிசுத்த ஆவி இலவசமாக தந்திருக்கார். ஆனால் நம்ம அதனுடைய மேன்மையை உணராததுனால நம்ம அற்பமாக எண்ணி, இப்போ பாருங்கள், நம்ம வந்து நீங்கள் பஸ்ஸில் போகிறவங்க ஒரு சிலர் வந்து உங்கள் பிள்ளைக்கு என்ன வயசு, அந்த பிள்ளைங்க 5 வயசாக இருக்கும். இவங்க என்ன செய்வாங்கன்னாக்கும் டிக்கெட் எடுக்காமல் போகணுன்னு நினைப்பாங்க. பிள்ளைக்கு என்ன வயசுங்க, 5 வயசுன்னு சொன்னீங்கன்னா அல்லது 4 வயசுன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 2.5 வயசுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அந்த என்னமோ அந்த கண்டக்டர் நமக்கு நன்மை செய்கிறது மாதிரி நம்ம நினச்சி, ஏன்னா கண்டக்டர் தானே டிக்கெட் வாங்கணும், அவரே சொல்லிட்டார், செக்கிங் வந்து கேட்டால் 2.5 சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு போவார். நமக்கு அடையப்பா இவர் பெரிய சாதகத்தை பண்ணிட்டார்னு நினைப்போம். ஆனால் 5 வயசு பிள்ளைய 2.5 வயசுன்னு சொல்லி நீங்கள் மிச்சம் பண்ணுறது ஒரு வேளை 15 ரூபா இருக்கும், 20 ரூபா இருக்கும். ஆனால் இழந்து போகிறது என்ன, ஆத்துமா. ஏன்னா இங்கே என்ன எழுதியிருக்கு, பொய் சொல்லுகிற ஆத்துமா மரணத்துக்குள்ளாகும்னு எழுதியிருக்கு. 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் ஏறுகிற கடலிலே பங்கடைவார்னு எழுதியிருக்கு. அப்போ பாருங்கள், ஒரு அற்பமான ஒரு லாபத்துக்காக கூட, அற்பமான லாபத்துக்கு, மூப்பர்களுக்கான தகுதியில் ஒன்றுக்கு இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இழிவான ஆதாயத்தை அவன் இச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. தீத்து 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடைசியில் எழுதியிருக்கு. தீத்து 1:7. இழிவான ஆதாயம்னா என்ன, ஒரு அற்பமான லாபத்துக்கு கூட. இன்றைக்கி பாருங்கள், சிலருக்கு தொழில் செய்யும்போது பொய் தான் அவருடைய மூலதனமான முதலீடு. அந்த பொய் சொல்கிறத வந்து ரொம்ப சாதுரியமாக சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னா, ரொம்ப கிளவராக அவங்க செஞ்சிட்டாங்கன்னா, அதுக்கு வந்து திறமைசாலின்னு பாராட்டுறவங்களும் உண்டு. பரவாயில்லையே, கெட்டிக்காரன். ஆனால் எதெல்லாம் உலகத்தின் பார்வையில் மேன்மையாக எண்ணப்படுகிறதோ அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. அருமையானவர்களே, பாருங்கள், சில பேருக்கு வந்து மகளிர் உதவித்தொகைன்னு இப்போ வாங்குறீங்க, 1000 வாங்கிட்டு இருந்தீங்க, இந்த மாதம் ஒரு வேளை 5000 போடுறாங்க. நீங்கள் வாங்க வேண்டாம்லாம் நான் சொல்லவே இல்லை, கவர்மெண்ட் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது நீங்கள் எழுதக்கூடிய வாசகங்களை நீங்கள் வாட்சி பார்த்துருக்கீங்களா? என்கிட்ட ஒரு இடம் வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒருத்தர் வந்து 2 பேர் பெண்கள் வந்தாங்க, வந்து எங்களுக்கு வேண்டியவங்க வந்து அக்காவுக்கு மகளிர் உதவித்தொகை வருதா, இல்லை அப்படின்னே. அவங்க சொன்னாங்க, அப்ளை பண்ணுவோமா, நான் போட்டு விடுவோமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை வேண்டாம். ஏண்ணே அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு பென்ஷன் வருது இல்லையா, பென்ஷன் வந்தால் அது கிடையாதுன்னு போட்டிருக்கல அதில் அப்படின்னு சொன்னேன். அது நிறைய பேருக்கு தெரியாது, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இலவச உதவித்தொகை கிடையாதுன்னு போட்டிருக்கு. நான் என்ன பெரிய கவர்மெண்ட் பென்ஷனாக வாங்குறேன் அப்படின்னு நினைக்கலாம், ஓகே, அது உங்களுடைய மனசாட்சி. ஆனால் என்னுடைய மனசாட்சிக்கு அது இடம் கொடுக்கல. நான் சொல்லிட்டேன், நோன்னு சொல்லிட்டேன், வேண்டாம். அவங்க கொடுக்குற 1000 ரூபா வந்து வருஷத்துக்கு 12,000, இப்போ இன்னும் ஒரு 2000 சேர்த்து கொடுத்தாங்கன்னா 14, 15 கூட வரட்டும். ஆனால் அந்த என்னுடைய ரட்சிப்பிற்கு அந்த 14,000 ஈடாகுமா? ஒரு சிலருக்கு பாருங்கள், இலவசமாக இடம் கொடுக்குறாங்க. அப்புறம் வீட்டு வசதிகள் திட்டங்கள் எல்லாம் நிறையா கவர்மெண்ட்டில் வந்து இந்திரா வீட்டு வசதி திட்டம்னு பழைய கவர்மெண்ட் போட்டாங்க, கருணாநிதி வீட்டு வசதி திட்டம்னு போடுறாங்க, பெரியார் வீட்டு வசதி திட்டம், சமத்துவம் அதுன்னு போடுறாங்க. நான் வாங்க வேண்டாம்னு சொல்ல. ஆனால் நீங்கள் எழுதி கொடுக்கக்கூடியதான அந்த விண்ணப்பத்தில் என்ன எழுதியிருக்குன்னு படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. ஏன்னா எனக்கு சொந்த வீடே கிடையாது. நான் வந்து பாருங்கள், ஒரு முறை வந்து ஒரு சகோதரர் வந்து தங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெரியம்மாவுக்கு உதவித்தொகை கேட்குறதுக்காக வந்தார். உதவித்தொகைக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஃபார்ம்லாம் விற்கும் இங்கே ஸ்டேஷ்னரி கடை, மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நான் வாட்ச் பார்த்தேன். முதியோர் உதவித்தொகைக்கு அதில் போட்டிருக்கிறாங்க, அதாவது எனக்கு சொந்தமாக வீடு கிடையாது, நான் வந்து ஒண்டி குடித்தனம் தான் பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்தவங்க வீட்டில் இலவசமாக ஒரு வாரத்தில் இருக்கிறேன், எனக்கு வந்து என்னுடைய சொந்த பிள்ளைகள் யாரும் என்னை சப்போர்ட் பண்ணுறதே இல்லை, இப்படிலாம் அதில் நிபந்தனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்க வச்சு படித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அறியாமையினால் அதை செஞ்சுருக்கலாம் ஒரு வேளை.
நான் வந்து அதை குற்றப்படுத்தலை, ஆனால் உண்மையிலே அதில் போட்டிருக்காங்க. நான் அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன், பிரதர் இப்படிலாம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு நல்ல வசதியானவங்க தான். உடனே அவங்க வந்து அப்போனா வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்க. ஏன்? இலவசமாக வந்து கொடுக்குறாங்கங்கிறதுக்காக இருக்கிறதே இல்லைன்னு எப்படி சொல்கிறது? இதே கட்டடத்துக்கு வந்து நமக்கு 2 கனெக்ஷன் இருந்தது ஈபியில். இதுக்கு ஒரு கனெக்ஷன், அந்த பழைய ஸ்டோர் ரூம் வச்சு நமக்கு முதல்ல ஒரு கனெக்ஷன். அது வந்து கமர்ஷியல் கனெக்ஷன். அந்த கனெக்ஷனுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா இப்போ என்ன ரூல் என்னென்னா, ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கனெக்ஷன் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது 3 அடி இடைவெளிலாம் விட்டால் நீங்கள் இப்போ கட்டணம் கட்டுறதுக்கு கூட 3 அடிக்குள்ள ஒட்டி கட்டினீங்கன்னா கட்டடத்துக்கு கூட நம்ம ஈபியில் இது வாங்க அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் அப்ளை பண்ணோம், இந்த ஒரு கனெக்ஷன் எங்களுக்கு வேண்டாம், ஒன்று போதும், ஒரே கேம்பஸ் தான், நாங்கள் ஒரே இது போதும் அப்படின்ட்டு. அப்போ அந்த அதிகாரி, சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து இங்கே வந்தார். அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். வந்து நீங்கள் வந்து கனெக்ஷனே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து டிக்கு போய் அங்கேருந்தான் வரணும். ஆனால் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரே கேம்பஸ்குள்ளே இருந்தாலும் அது வீடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும். வேணால் நீங்கள் வந்து அப்படி வாங்கிக்கலாமே அப்படின்னு. ஏன்னா 2 வீடு இருக்குது, 2 கட்டடம் இருக்குது அப்படின்ட்டு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அங்கே யாரும் குடியிருக்கலை, அதனால் நம்ம போய் அதை வீடுன்னு போட வேண்டாம். கட்டடம் 2ஆக இருக்கலாம், கனெக்ஷன் 2ஆக இருக்கலாம், ஆனால் அது வந்து வீடு கிடையாது, குடியிருக்கலை, வேண்டாம். ஏன்னா நாம் வந்து வாங்கிறது வந்து ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன ஒளிந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு இலவசத்துக்கு பின்னாடியும் ஒரு பாவம் மறைந்திருக்கிறது. எல்லா இலவசத்துக்கும் அப்படி நான் சொல்லலை. என்னுடைய பையன்லாம் மன வளர்ச்சி இல்லாத ஒரு பையனுக்கு வந்து கவர்மெண்ட் மன வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு, விதவைகளுக்கு அப்படிலாம் பென்ஷன் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கலாம், நீங்கள் தப்பு கிடையாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கையெழுத்து போடக்கூடிய விண்ணப்ப படிவத்தில் என்ன நிபந்தனையோடு கூட அதில் கொடுக்குறாங்கங்கிறத தெரிஞ்சு நீங்கள் போடுங்க. அதில் வந்து உண்மையாக இருக்குதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க வேண்டாம்லாம் நான் சொல்லவே இல்லை யாரையும். உங்கள் மனசாட்சிக்கு அது சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அது தப்பு கிடையாது. அருமையானவர்களே, இப்படி நிறைய இடங்களில் பார்க்குறேன். சில பேர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே 2 ஒரு திட்டத்தில் ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, இன்னொரு திட்டத்தில் ஒரு இடம் கிடைக்கும், அங்கே போய் வந்து எனக்கு இடம் இல்லைன்னு எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு திட்டத்தில் போய் எழுதி கொடுப்பாங்க. ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தால் இங்கே ஒரு திட்டத்தில் ஒரு ஆள் பேர் இருக்கும், அங்கே ஒரு திட்டத்தில் இன்னொரு ஆள் பேர் இருக்கும். நம்ம வந்து 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் பொய் சொல்லி நம்ம ஆத்துமாவை விற்கிறது போல் 15,000த்துக்கு 20,000த்துக்கு பொய் சொல்லி ஆத்துமாவை விற்றா நானல்ல, நியாயந்திருக்கிற ஒரு கர்த்தர். தெரியாமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சே செஞ்சீங்கன்னா, அல்லது தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அட்லீஸ்ட் இனிமையாவது தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து நிறைய காரியங்கள் பைபிள் எழுதியிருக்கு, இச்சையினால் வரக்கூடிய கேட்டுக்கு நீங்கள் தப்பணும், அதனால் உலகத்தில் கேடு உண்டாயிருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்படி நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் இலவசமாக கொடுங்க, ஏன் எதுக்குன்னே கேட்கல, இலவசமாக கொடுக்குறான்னு கொடு. நிறைய இடங்களில் இலவசமாக கொடுத்து தான் நிறைய பேரை வந்து ஏமாத்துறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கும் இந்த தொழில்நுட்பம் வேறு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கடைசி காலத்துக்குள்ளதான அடையாளங்களில் நம்ம நிறைய இதை தியானிச்சிருப்போம். அதாவது பஞ்சம் வரும், பஞ்சம், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், அப்புறம் ஸ்ட்ரேஞ்ச் டைட்ஸு, சுனாமி போன்றதான இதெல்லாம் வரும். அப்புறம் வானத்தில் சில அடையாளங்கள் வரும். ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள், நாட்டுக்கு விரோதமாக நாடு, யுத்தங்கள், சண்டைகள், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு அடையாளம் சொல்கிறேன் பாருங்கள். தானியேல் 12:4 வாசிங்க. தானியேல் 12:4. தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்றான். பாருங்க, கடைசி காலத்துக்கு அடையாளம் ஒன்று என்னென்னா அறிவு பெருகி போகும். இப்போ பாருங்கள், எனக்கு தெரிய வந்து ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளே தான் தொழில்நுட்ப வசதிகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபோன் வேணும்னா சரி, நிறைய வீடுகளில் ஃபோன் இருக்காது, நிறைய வீடுகளில் டிரான்சிஸ்டர் இருக்காது. அப்புறம் டிவி வந்தது. டிவி வந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் குட்ஸ்னு போட்டு ரொம்ப தொழில்நுட்பம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கையளவு ஃபோனுக்குள்ளே இப்போ நம்ம வந்து எத்தனையோ வசதிகள் இருக்குது. கேமரா இருக்குது, அதில் வந்து டிக்ஷனரி இருக்குது, பைபிள் இருக்குது, அப்புறம் நம்ம வந்து டிவி இருக்குது, மெயில் பார்த்துக்கலாம், கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம், கால்குலேட்டர் வச்சுக்கலாம். எல்லாம் இப்போ 2 in 1 3 in 1ன்னாங்க, இப்போ ஆல் இன் ஒன்றுன்னு வந்துருச்சு. ஓகே,
இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் ரொம்ப குறுகிய சில வருஷங்களுக்குள்ள 2000 வருஷத்துக்கு மேலே ஆண்டவர் வந்தே 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த தொழில்நுட்ப வசதி இந்த 50-60 வருஷத்தில் மாதிரி எப்போதுமே இல்லைங்க. இந்த தொழில்நுட்ப வசதியினுடைய விளைவு என்னென்னா, நல்ல ஏமாற்ற கற்றுக்கிட்டாங்க. இப்போல்லாம் நிறைய டிஜிட்டல் ஸ்கேம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ அந்த காலத்தில் பேங்க்கில் போய் வரிசையில் நின்று சலான் எழுதி கொடுத்து வாங்கணும், இல்லைன்னா செக்கு கொடுக்கணும், அதை கலெக்ஷன் ஆகி வரணும், அப்படிலாம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போல்லாம் நினச்ச நேரம் வந்து பணம் எடுத்துக்கலாம், வீட்டில் இருந்தபடியே நம்ம இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றலாம், வசதிகள் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதில் நிறைய ஏமாற்று வேலைகள் இருக்குது. சமீபத்தில் பாருங்கள், இந்தியன் பேங்க்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க வேலை வாய்ப்புக்கு. அதில் யாரோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன். நான் சில வேலை வாய்ப்புகள்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து அதை நம்ம குரூப்லாம் போடுவேன். ஏன்னா நம்ம பிள்ளைகள் படித்து நிறைய வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க எதாவது அப்ளை பண்ணிட்டு. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இந்தியன் பேங்க்கில் பரீட்சையே இல்லாமல் நேரடியாக வேலை, அதில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சம்பளம்லாம் போட்டிருந்தாங்க. இந்தியன் பேங்க்கில் பரீட்சையை வைக்காமல் டைரெக்டாக வேலை போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பாங்க, மார்க்கை வச்சு 10th மார்க்கை வச்சு அந்த மாதிரிலாம். இந்தியன் பேங்க்கில் இப்படி கேள்விப்பட்டதில்லை. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. உடனே நான் வந்து நம்ம பிரதர் அலெக்ஸ் அவங்களுக்கு அனுப்பி, பிரதர் இதை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னா அவங்க சொன்னாங்க, பிரதர் இது ஃபேக் பிரதர். ஃபேக்னா என்னென்னா பொய். இப்போ என்னென்னா உண்மை எது பொய் எதுன்னு வித்தியாசமே தெரியலைங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தினால நம்ம மாதிரியே நீங்கள் பேசாத நீங்கள் பேசுனது மாதிரிக்கே உங்கள் குரல்லையே இப்போ பாருங்கள், ஒரு குரங்கு பேசுகிறத பாருங்கள், ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆரப்பாளையம் மதுரை 1-1 பைபாஸ் மட்டும் ஏறு பாருங்க. பாருங்க, உண்மை எது பொய்யதுன்னு ஒன்றும் புரியல. இதெல்லாம் எதுக்கு அறிகுறினா கடைசி காலத்துக்கு அறிவு. இன்னும் அருமையானவர்களே, கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த இலவசங்கள்னால இலவசமாய் பெற்ற ரட்சிப்புன்னு நினச்சி நீங்கள் கேர்லெஸ்ஸாக வித்துறாதீங்க. ஓட்டு உங்களுக்கு இலவசம்தான், ஓட்டு வந்து இலவசமாக தான் அந்த உரிமை உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அதற்குரிய விலைக்கரையத்தை வேற ஆள் செலுத்தியிருக்காங்க. ரட்சிப்பு உங்களுக்கு இலவசமாக தான் கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கு தேவனுடைய குமாரனே வந்து தன் ஜீவனை விட வேண்டி இருந்துச்சு. இவ்வளோ பெரியதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசட்டையாக இருந்தால் எப்படி தண்டனைக்கு தப்பித்து கொள்வீங்க? ஜாக்கிரதை அருமையானவர்களே, ஜாக்கிரதை. நீங்கள் கையெழுத்து போடக்கூடியதான காரியங்களை நான் பார்த்துருக்குறேன். எல்ஐசியிலெல்லாம் பாலிசி போட சொல்லுவாங்க. பின்னாடி பிரிண்ட் பண்ணி இருக்கிறத வந்து ஆண்டவன் தான் வாசிக்கணும். அதை கண்ணுக்கு தெரியாத எழுத்தாக இருக்கும், பெரிய லென்ஸ் வச்சு வாச்சா தான் தெரியும். ஒரு பக்கத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாத எழுத்தில் ஒரு லைட் கலர் மையில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்க. ஏஜென்ட் இதில் போடுங்க சார் அப்படிம்பாங்க, போட்டுருவீங்க. அங்கே போய் பார்த்தா கடைசியில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பாலிசி ஏதாவது ஒரு கோளாறாகி போய் கிளைம் பண்ண போனீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு வந்து இது கிடைக்காது, இந்த இதுக்கு வந்து இது கிடைக்காது அப்படின்னு போட்டிருப்பான். என்ன இப்படி சொல்கிறீங்க? முதல்ல நீங்கள் இதெல்லாம் சொல்லலையே. அதான் பின்னாடி இருக்கே, நீங்கள் பார்க்கலையா? எங்கே பார்க்குறோம்? யாராவது நீங்கள் எல்ஐசி பாலிசி போடும்போது வந்து பார்த்துட்டா போடுறீங்க, அது பின்னாடி உள்ள கண்டிஷனை பார்த்துறீங்களா? நிறைய இதுகளில் அது மாதிரிக்கு முக்கியமாக இலவசங்கிறதுல நிறைய கண்டிஷன் வச்சுருப்பாங்க. ஜாக்கிரதை. அது ஏன் பிரதர் இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு நாங்கள் எதாவது வாங்குறது இங்கே எடுத்துப்படியோ உள்ள இருக்குது, அவன் கொடுக்குறேன் நான் வாங்குகிறேன், இதில் போய் நீங்கள் இடையில வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டீங்க. நீங்கள் வாங்க வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் கையெழுத்து போடக்கூடியதான விண்ணப்பத்தில் எழுதி இருக்கிறது உண்மையா பொய்யான்னு பாருங்கள். உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் அதில் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சே அதை செய்யணும். அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருக்கலாம். ஆனால் இப்போ தெரிஞ்சே நீங்கள் செஞ்சீங்கன்னா, நான் கேள்விப்படுறேன் ஒரு சிலர் வந்து 2 இடம் 3 இடம் வச்சுக்கிட்டு 2 வீடு 3 வீடு வச்சுக்கிட்டுலாம் வந்து புதுசாக போய் வாங்குறாங்க. கிடைக்குது. ஏன்னா கவர்மெண்ட் இலவசமாக கொடுக்குறான். யார் போய் கேட்க போகிறா? நீங்கள் நானும் போய் ஏன் வாங்க போகிறீங்க கேட்போமா? இல்லை. ஆனால் பி கேர்ஃபுல். உங்களோட ரட்சிப்பும் இலவசமாக தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அது ஃப்ரீ கிடையாது, அது சீப் கிடையாது. ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காரு, ஆனால் சீப் கிடையாது, மலிவானது கிடையாது. உன்னதமான தேவனுடைய குமாரன் வந்து தன் ஜீவனையே கொடுத்து நமக்கு மீட்டு கொடுத்தது. ஓட்டை விற்காதீங்க, எங்கள் ஓட்டு விற்பனைக்கு எல்லான்னு போட சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருப்போம். எங்களுடைய ரட்சிப்பு விற்பனைக்கு அல்ல. 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் அரை டிக்கெட்டுக்கும் 1/4 டிக்கெட்டுக்கும் இலவசமாக வீட்டை தரேன். ஏன்னா வீட்டையும் மண்ணையும் நீங்கள் இலவசமாக வாங்குறீங்களே, நீங்கள் போகும்போது கொண்டு போக முடியுமா? அங்கே அது செல்லாதுங்க. அப்போ அங்கே செல்லா காசாக இருக்கக்கூடிய தங்கத்துக்கும் வெள்ளிக்கும்
சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியில இருப்பாங்க, அரை ஏக்கருக்கு அடிச்சு அரை அடி நிலத்துக்கு அடிச்சுக்கிச்சாங்க. நிறைய வீடுகளில் சமாதானமே இல்லைன்னு கேட்டால் சரி, சொத்து பிரச்சனை, நகை பிரச்சனை, எனக்குள்ளதை எடுத்துக்கிட்டான், நான் தரமாட்டேன், இது எனக்கு தான், உனக்கு தான், இந்த வீடு எனக்கு தான் வேணும், இந்த இடம் எனக்கு தான் வேணும். தெரியாமல் அவங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், அவங்க அப்பா வந்து அரசு வேலையில் இருக்கும்போது ஒரு இடத்த வந்து தன் மூத்த மகள் பேருக்கு வாங்கினார். அவருக்கு 2-3 பிள்ளைங்க. ஒரு இடம் அப்போ வந்து ரொம்ப சீப்பாக வந்துருக்கு, வாங்கி போட்டார். இன்றைக்கி அது ரொம்ப நல்ல விலை மதிப்பெல்லாம் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு தெரியாமல் அந்த பத்திரத்தை அப்பாட்ட இருந்து எடுத்து அது அந்த இடத்துல கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. மகால் அவர் அப்பா வந்து, இங்கே பாரு, நீ எடுத்துக்க, நான் வேண்டான்னு சொல்ல, ஆனால் அதுக்கு ஈடாக வந்து ஏதாவது ஒரு ஈவு வச்சு மற்ற பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துட்டு நீ எடுத்துக்கப்பா, உன் பேருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது. நீங்கள் எனக்குன்னு தான் கொடுத்தீங்க, மற்ற இதில் எனக்கு பங்கு வேண்டாம், இதை வச்சுக்கிறேன். சரியான பங்காக பார்த்து என்ன பாருங்க, அவங்களுடைய ஆத்மா வந்து அவங்க இழந்துருவாங்க. அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை, அதனால அதனுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியல. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. நம்ம ஆதியாகமத்தில் 25வது அதிகாரம். இன்னொன்று என்னென்னா, இச்சை, இலவசத்துக்காக உங்களுடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை இழந்துடாதீங்க. அது விலையேறப்பட்டது, அது உங்களுக்கு இலவசமாக இருந்தாலும் அது தேவன் வந்து அதுக்குரிய விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறாரு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. பொய் சொல்லி அல்லது ஒரு லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக உங்கள் மனசாட்சியை கடினப்படுத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு இலவசமாக வருதுங்கிறதுக்காக நீங்கள் எதையும் வாங்கிடாதீங்க. ஜாக்கிரதை. நேர்மையாக வருது அப்படின்னா வாங்கிக்கிறங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், ஆதியாகமம் 25வது அதிகாரம். நம்ம 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 3-4-5 படித்து பார்த்தீங்கன்னா, இச்சையினால் உலகத்தில் கேடு உண்டாயிருக்கிறது, நீங்கள் அதுக்கு தப்ப வேண்டும்னு இங்கே வாசிக்கிறோம். இந்த இச்சை எப்படின்னா பாருங்கள், இங்கே ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். அதாவது பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு வீட்டில் 4-5 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த மூத்த மகனுக்கு உள்ளதான பாகத்துக்கு பேர் சேஷ்ட புத்திர பாகம். அது என்னன்னா, அவனுடைய அந்த சொத்தில் வந்து மற்றவங்களை கால அவனுக்கு வந்து ரெட்டிப்பான பங்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, அவன் தகப்பனுக்கு அடுத்து அந்த குடும்பத்தின் தலைவனாக இருந்து அந்த வீட்டுக்காரர்களுக்கு அந்த தகப்பன் செய்ய வேண்டிய எல்லா நிர்வாகத்தையும் அவன் பண்ணுவான். அதாவது குடும்பத்துக்கு தலைவன், தகப்பனுக்கு அடுத்து மூத்த மகன். அதனால் அவன் தகப்பன் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் அவன் குடும்ப தலைவனாக இருந்து செய்வான், மற்ற சகோதரர்களுக்கும் சேர்த்து. அதுக்காக அவனுக்கு வந்து அந்த பங்கு பிரிக்கும்போது அவனுக்கு 2 பங்கு கொடுப்பாங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த சேஷ்ட புத்திர பாகம்னு சொல்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள், இவன் வந்து வேட்டைக்கு போயிட்டு வர்றான். வேட்டைக்கு போய் ரொம்ப களைச்சி போய் வர்றான். ஒருவேளை பசி, ஒருவேளை ஒரு நாள் கூட சாப்பிடாமல் இருக்கலாம். 3 நாள் சாப்பிடாமல் இருந்தால் கூட நம்ம ஒன்றும் அப்படிலாம் செத்து போயிட மாட்டோம். ஆனால் இவன் வந்த உடனே ரொம்ப களைச்சி போயிருக்கும்போது அங்கே யாக்கோப்பு கூழ் சமைத்து கொண்டு இருந்தாராம். ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த யாக்கோப்பு வந்து வீட்டில் கூழ் ஆக்கிக்கிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. நிறைய பிள்ளைகள் நம்ம யாக்கோப்பு மாதிரி வீட்டில எல்லாம் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்போ இவர் வந்து கேட்குறாரு, அண்ணன் எப்போ அந்த சிவப்பு கூழில் கொஞ்சம் கொடுப்பா, ரொம்ப பசியாக இருக்கிறேன், களைத்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் சொல்லியிருக்கேன், நான் வந்து உனக்கு தரமாட்டேன், சும்மாலாம் தர முடியாது, வேணா ஒன்று செய்யி. அண்ணன் தம்பிக்கிட்டே பாருங்கள், சும்மா தர முடியாது, வேணா ஒன்று செய்யும், சேஷபுத்திர பாகத்தை வந்து தரமாட்டேன்னு எனக்கு வந்து வாக்குறுதி விடு, நான் உனக்கு தர்றேன். அந்த காலையெல்லாம் பத்திரம்லாம் போட வேண்டியில்லை. எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, இதை ஆட்டுத்தலைக்கு விற்ற நிலம்பாங்க. 7 வருஷம் பஞ்சம் போன நாட்களில் நிலத்துக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. நிலம் விளைஞ்சா தானே. அதனால் என்னங்க, சும்மா ஆட்டுத்தலைக்கு, அதாவது கறிக்கு, இந்த இடத்த நீ எடுத்துக்க, எனக்கு கறி விடு, அந்தளவுக்கு வந்து இடத்துக்கு வந்து மதிப்பே இல்லாமல் போச்சு. சரி, இப்படி தான் இவர் வந்து என்ன பண்ணிட்டார் பாருங்க, இந்த சேஷபுத்திர பாகத்தை நீ எடுத்துக்க, எனக்கு பசியில் செத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னத்துக்கடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சேஷபுத்திர பாகத்தை நீ எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்டு அவன் வந்து கூழை வாங்கி குடிச்சிட்டார். ஒரே ஒரு வேளை பசி ஆத்துறதுக்கு கூழ், அந்த கூழை கொடுத்து அவன் சேஷபுத்திர பாகத்தையே எழுதி வாங்கிட்டாங்க.
எழுதி வாங்கிட்டான்னா வாக்குறுதி வாங்கிட்டான். இவன் வந்து தேவ பக்தி இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் நினைக்கிறேன் 12வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமாம், சீர்கெட்டவன் எழுதியிருக்கு பாருங்க. ஒருவேளை பயத்தங்குழுக்காக போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இருக்கக்கூடாதுன்னு தமிழில் போட்டிருக்கு. இங்கிலீஷில் காட்லெஸ் பர்சன் போட்டிருக்கு. காட்லெஸ் பர்சன் அப்படின்னா தேவ பக்தி இல்லாதவன். தட் தேர் பி நோ immoral or godless person like Asa who sold his own birthright for a single meal. For you know that even afterwards, அதுக்கு பின்னாடி when he decided to inherit the blessing, he was rejected, for he found no place for repentance, though he sought for it with tears. அவன் அதுக்கு பின்னாடி அவன் செஞ்ச தப்பை உணர்ந்து அழுது கண்ணீர் விட்டு கேட்டாலும் கூட அவன் மீட்டுக்கொள்வதற்கான வழி அவனுக்கு இல்லை. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொன்னேன். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பும்படிக்கு அருமையான வாக்குத்தத்தங்கள். 4ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சரி, 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் என்ன? அந்த நேரத்தில் உனக்கு இச்சைக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா உனக்கு வந்து மேன்மையான வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஏசா வந்து சாப்பாட்டை இச்சித்து பசியினால் அந்த பசியை போக்கிக்கிறதுக்காக அவன் வந்து ஒருவேளை போஜனத்துக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டுட்டு பின்னாடி அவன் வருந்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது அவனால் பெற முடியவில்லை. அதே மாதிரி தான் ரட்சிப்போம். இன்றைக்கி பாருங்கள், ஒருவேளை சுகத்திற்காக தங்களுடைய சரீரத்தை விற்று போடுகிறவர்கள், பாலி இச்சைக்கு இடம் கொடுத்து தங்கள் சரீரத்தை விற்று போடுகிறவர்கள், அவர் பின்னாடி வந்து ஐயோ அப்படின்னு கதறினாலும் போனது போனதானே. ஒருவேளை தேவன் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்க உங்களுக்கு நம்முடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் வந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு பாவம் மன்னிப்பு தரலாம். ஆனாலும் கூட திஸ் இட்ஸ் த செகண்ட் பெஸ்ட். ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு, முதல் தரமான சிறந்ததை நாம் இழந்து விட்டோம். 2ஆம் தரம் தேவனுடைய இரக்கத்தினால நம்ம மீண்டும் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் கூட ஒருவேளை ஒரு அற்ப சுகத்துக்காக, அற்பமான லாபத்துக்காக, நான் சொன்னேன் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சோ டிட் கெயின், கொஞ்சம் லாபத்துக்காக, ஒரு அற்ப பிரயோஜனத்துக்காக, அற்ப போஜனத்திற்காக. எத்தனை பேர் இன்றைக்கி வந்து பணத்துக்காக சண்டை போடுறாங்க தெரியுமா? 5000 10,000 அது ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அல்லது உரிமை பிரச்சனை எடுத்துக்கிட்டு சண்டை போட்டு சொந்தத்தை இழக்கிறது, அநேகம் பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு இடரலாக இருக்கிறது. அதே மாதிரிக்கு வந்து பாலி இச்சையினால் தன் கண்களினால் இச்சிக்கிறத வந்து பார்க்கணுன்னு நினச்சி ஆபாச படம் பார்க்குறவங்க, தங்களுடைய இச்சைக்கு தீனி போடும்படிக்கு சரீர பிரகாரமாக கெட்டு போகிறவங்க, ரகசியமாக பாவம் செய்கிறவங்க, இச்சை பைபிள் எழுதியிருக்கு, இச்சைக்கு இடமாக உடம்பை பேணாதீங்க. அடுத்தவங்க விழுந்து போகிறதுக்கு கூட இடமாக உங்கள் சரீரத்தை பேணாதீங்க இச்சைக்கு இடமாக. அல்லது சாப்பிட்றதுக்கு இடமாக நீங்கள் எழுதியிருக்கு, போஜனத்துக்கு வயிறும் வயிற்றுக்கு போஜனம் ஏற்கும், ஆனால் இதையும் அதையும் தேவன் அழிய பண்ணுவார். சில பேருக்கு வந்து தெய்வமே வயிறு தான், அவங்களுடைய தேவன் வயிறுனே எழுதியிருக்கு. அருமையானவர்களே, போஜனத்தினால் நம்ம தீட்டுப்படுத்த வேண்டாம். அதே மாதிரிக்க இச்சையினால் வரக்கூடியதான ஒரு அற்பமான சந்தோஷத்துக்காக ஒரு நேரம், ஒரு வேலை, சில பேர் சொல்லுவாங்க ஒரே ஒரு நேரம் ப்ளீஸ், ஒரே ஒரு நேரம், ஒரே ஒரு தடவை கெஞ்சுறது போல் கேட்பாங்க. அந்த கண்ணீரையும் அந்த கெஞ்சுதலையும் நீ வந்து பெருசாக நினைக்க வேண்டாம். சாட்டன் இஸ் பிஹைண்ட் தட். சாத்தான் அவர்களுடைய எமோஷனலாக கண்ணீரை காண்பித்து, அழுகையை காண்பித்து, அல்லது கவர்ச்சியாக ஒன்றை காண்பித்து உன்னை மோசம் போய்க்க விட முடியும். ஸோ ஆத்மீக உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுத்து உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை இழந்துடாதீங்க, அது வெளியேறப்பட்டது. ஸோ இலவசங்கள்னு வருதுன்னே பார்க்காம போய் இழந்துடாதீங்க. இழிவான ஆதாயத்தை இச்சித்து இழந்துடாதீங்க. அறிவுபூர்வமாக ஏமாத்துறதுக்கு வந்து சாத்தான் எவ்வளோ கிளவராக இருக்கான் பாருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் உங்களில் இருக்க பெரியவர்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆனால்
தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் இந்த உலகத்தினுடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானவான்களாக இருக்காங்கன்னு எழுதியிருக்கு. ஏமாத்துறதில்ல, தந்திரத்தில், பொய் சொல்கிறதில்ல, வஞ்சிக்கிறதில்ல, நயவஞ்சகமாக ஏமாத்துறதில்ல, உண்மையை பொய்யை போல காமிக்கிறது, பொய்யை உண்மையை போல காமிக்கிறது. பார்த்தீங்களா, பொய் தானே அது. குரங்கு எங்கேயாவது இப்படி பேசுமா? கண்டக்டரா? யானை வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏற முடியுமா? சிங்கம் உட்காந்துருக்க முடியுமா? அது பேசுகிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. வாய் அசைவலாம் பாருங்கள், கரெக்டாக தான் இருக்கும். எப்படி? இதெல்லாம் தொழில்நுட்பம். கடைசி நாட்களில் இப்படி தொழில்நுட்பம் மூலமாக நம்மளை ஏமாற்ற முடியும். நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து ஏமாறாமல் இருந்துட்டீங்கன்றது ரைட்டு. ஒருவேளை பணத்தை ஏமாந்துட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் வேறு விதத்தில் உங்களை ஏமாற்றி உங்களை சீரழிக்க முடியும். அதனால் பி வெரி 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 கேர்ஃபுல். அருமையானவர்களே, இச்சை அடக்கம் என்பது ஆவியின் கனிகளில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாசிக்கிறோம், கலாத்தியர்கள் நிருபத்திலையும் வாசிக்கிறோம். அதே மாதிரிக்க 2 பேர் 1ஆம் அதிகாரத்துலையும் 6ஆம் வசனத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வாசிக்கிறோம். ஓசியாவினுடைய புஸ்தகத்தில் 4ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தில் எழுதியிருக்கு, சாத்தான் வந்து அறிவை பயன்படுத்தி தன்னுடைய ஜனங்கள் மூலமாக நம்ம ஏமாத்துகிறான், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் எழுதியிருக்கு. ஓசியா 4:6 வாசிங்க. ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். வேதத்தை வாசிக்கிறது இல்லை, தேவன் அருமையாக தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக பேசுகிற செய்தியை கேட்கறது இல்லை, அல்லது வந்து நம்மளே புத்திமான்கள் நினச்சிடு என்னத்தை புதுசாக சொல்ல போகிறாங்க, பேசுனதான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம அசட்டை பண்ணுறோம். யூ ஆர் நெக்லிஜென்ட். ஸோ தேவன் விலையேற பெற்றதாக கொடுத்த ரட்சிப்பை அசட்டை பண்ணுறோம், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறோம், தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்படக்கூடியதான நல்ல போதனைகளை அசட்டை பண்ணுறோம். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, தேவனை நம்ம அசட்டை பண்ண வேண்டிய வந்தோம். ஏன்னா என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என்னுடைய ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறது. அவன் அறிவையே ஆயுதமாக பயன்படுத்தி ஏவாளை ஏமாத்தினா, இன்றைக்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம தேவனை பற்றியதான அறிவு இல்லாமல் எல்லாமே இங்கே எழுதியிருக்கு. நம்மளுடைய சபையிலெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசுகிறோம். 2 வாரத்துக்கு முன்னாடி கூட 8ஆம் தேதி அன்னைக்கு இங்கே பேசும்போது வந்து, சபையினுடைய ஒளிமுக வாசலில் வந்துட்டு அப்படியே நின்றாதீங்க, சாத்தான் உங்களை தந்திரமாக கூட்டிகிட்டு போய் உங்களை காலி பண்ணிடுவான்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் சபைக்கு வந்துட்டு இவ்வளோ அருமையான வார்த்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைக்கு சொல்கிறது மாதிரிக்கே நம்ம சொல்லியும் கூட எத்தனை பேர் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாதனால மோசம் போகிறாங்க. இச்சையினால் இழுப்புண்டு, யாக்கோபு சொல்கிறார், இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். அப்புறம் அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்புறம் பாவம் பூரணம் அடையும் போது மரணம். பொய்யினால் மரணம் வரும், இச்சை கர்ப்பம் தரிக்க விட்டிங்கன்னா மரணம் வந்துடும். இச்சையினால் நம்ம எல்லாருமே சோதிக்கப்பட முடியும். ஆனால் அதுக்கு நம்ம இடம் கொடுத்து, தலைக்கு மேலே குருவி பறக்கிறத தடுக்க முடியாது, ஆனால் நம்முடைய தலைக்கு மேலே கூடு கட்டுறதை நம்ம தடுக்க முடியும். நம்ம சிந்தனையில் அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று பார்க்குறீங்க, ஒன்று கேட்குறீங்க, உடனே சோதிக்கப்படுறீங்க. ஓகே, அது வந்து ஒரு குருவி பறந்து போகிறது மாதிரிக்க ஒரு ஃப்ளாஷ், ஒரு செல்ஃபோனில் ஒன்று பார்க்குறீங்க, அது பார்க்கக்கூடாத ஒரு காட்சி, அது ஆபாச காட்சியோ அல்லது ஏதோ ஒன்று, கேட்கக்கூடாத ஒரு செய்தியோ, ஆனால் நீங்கள் டக்குன்னு தள்ளி விட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் நேரம் அப்படி அசை போட்டிங்கன்னா அதுதான் குருவி கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்கறது. சாத்தான் உங்களுடைய இருதயத்தில் சிங்காசனம் போட்டு ஆளுகை செய்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒய், நீங்கள் கொஞ்சம் ரசிக்கிறீங்க, எங்கிட்ட யாரும் இல்லை, அப்படி கொஞ்சம் நேரம் அதை ரசிக்கிறீங்க, அதை அசை போடுறீங்க. உங்கள் எண்ணத்தில் அசை போடுறது யாருக்குமே தெரியாது, உங்கள் சிந்தனையில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியும், ஆனால் தேவனுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் அருமையானவர்களே, நாம் வந்து இச்சைக்கு இடம் கொடுத்துட்றோம். அந்த இச்சையை வந்து நமக்குள்ளே கர்ப்பம் தரிக்க இடம் கொடுத்துட்றோம். அப்புறம் அது பாவத்தை பிறப்பித்து விடுகிறது. பாவம் வரும்போது மரணத்தை பிறப்பித்து விடுகிறது. ஏசாவை போல் நம்ம கதறணும், அழுகிறோம், ஐயோ இப்படி போயிடுச்சே. அந்த நேரம் மட்டும் நான் வந்து என் பார்வை இந்த பக்கம் திருப்பி இருந்தேன்னா, இந்த காட்சியை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தா, இந்த பேச்சை மட்டும் நான் கேட்காம போயிருந்தா, ஒருவேளை ஏவாள் இப்படி சொல்கிறாங்க, ஐயோ அந்த சர்ப்பம் வந்து என்கிட்ட பேசும்போது நான் வந்து என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் தப்பிச்சிருக்கலாமே. ஆதாம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து இப்படி கொடுக்கும்போது வந்து ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லியிருந்தா தப்பிச்சிருக்கலாமே. 2 பேரும் அழுது என்ன பண்ண, ஏதேன் தோட்டத்தை விட்டே தேவன் துரத்திட்டார். அருமையானவர்களே, பயமுறுத்திருக்கா நம்ம இதெல்லாம் கேட்கல. தேவன் வந்து எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக கொடுக்குறாருங்கிறதுக்காக அதை அசட்டை பண்ணக்கூடாது. ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதனால் இலவசங்கள்னாலேயோ, அதுக்கு பின்னாடி உள்ள நிபந்தனை அறியாமலோ, அல்லது இச்சைகள்னாலேயோ, அல்லது நம்முடைய அசட்டையினாலேயோ, நிர்விசாரத்தினாலேயோ நாம் வந்து கெட்டு மோசம் போகாதபடி
தேவன் நமக்கு தந்ததான ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்தில் 2 இடத்துல பவுல் ஒரே காரியத்தை குறிப்பிடுகிறார். 6வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் சரி, 10வது அதிகாரம் 23வது வசனத்திலையும் வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். பாருங்க, எல்லாம் இதே தான் 10:23 எழுதியிருக்கு. வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பாருங்க, ரெண்டுமே ஒரே புக்கில் ஒரே ஊருக்கு எழுதின நிருபத்தில் 2 இடத்துல ஒரே காரியத்தை சொல்கிறார். ஆல் திங்ஸ் மே பி லாஃபுல், இட்ஸ் நாட் சின்ஃபுல். அது பாவம் அல்ல, அது சட்டப்பூர்வமாகவே சரிதான். ஆனாலும் இட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள், அல்லது இட் வில் நாட் எடிஃபை. அது பக்தி விருத்தியை உண்டாக்காது, அல்லது அது எனக்கு லாபமாக இருக்காது. உதாரணத்துக்கு பாருங்களேன், நிறைய விஷயங்கள் வந்து லாஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு டிவியில் கிரிக்கெட் பார்க்குறீங்க, அல்லது நியூஸ் கேட்குறீங்க, அரசியல் போய் தெரிஞ்சுக்கிறீங்க, நானும் பார்க்குறேன் கேட்குறேன். சில நேரங்களில் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸாக போகும்போது இட் இஸ் சின்ஃபுல்லான்னு கேட்டால் சின்ஃபுல் இல்லை. ஏன்னா பாவமான காரியத்தை நம்ம பார்க்கல, கேட்கல. ஆனால் அந்த நேரத்தை நம்ம வந்து லாபகரமாக உபயோகிச்சிருக்கலாம். ஒரு நல்ல செய்தியை கேட்கலாம், அல்லது பைபிள் படிக்கலாம், அல்லது வசனம் தியானிக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலையை கூட செஞ்சுருக்கலாம். அந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, இட் இஸ் ஒன்ஸ் ஃபார் அ லாஸ்ட், இட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். அதே மாதிரிக்க நம்ம வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைக்குது, சபையே இல்லாத ஊரில் ஒரு வேலை கிடைக்குது, நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க. இஸ் இட் சின்ஃபுல்னா? நோ, அது பாவம் கிடையாது. ஆனால் வில் இட் பி எடிஃபையிங்? அது உங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குமா, அல்லது உங்களுக்கு லாபகரமாக இருக்குமா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு? இல்லை. ஏன்னா அங்கே ஒரு நல்ல சகோதர ஐக்கியம் இல்லாதனால நீங்கள் உலகத்துக்கு உங்களை விட்டு போட முடியும். ஆக இப்படி தான் அருமையானவர்களே, எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மனோபாவம் எப்படி இருந்துச்சுன்னா, யோவான் 8:29 வாசிக்கிறோம். எப்பொழுது நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லைனார். யோவான் 8:29. நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே, இது உங்களுக்கு பிரியமானு கேட்குறோமா, அல்லது இது பாவமா? வெதர் இட் இஸ் சின்ஃபுல்? நோ, இட் இஸ் லாஃபுல். அது வேதத்தின்படி ஒன்றும் தப்பு கிடையாது, ஓகே லெட் மீ டூ. அப்படி இல்லை. பவுல் பின்பற்றின என்னென்னா, அது பக்தி விருத்தியை உண்டாக்குமா, அது எனக்கு லாபமாக இருக்குமா? சரீர பிரகாரமாக லாபமாக இருக்கக்கூடிய நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நஷ்டத்தை கொண்டு வந்துடும். நீங்கள் இப்போ வந்து இலவசமாக ஒரு பொருள் கிடைக்கிது, சரீரபரமாக லாபம்தான், அதில் என்ன சந்தேகம் இருக்குது? ஆனால் அது பொய் சொல்லி வாங்குறதுனால ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆத்மாவுக்கு அது நஷ்டத்தை கொண்டு வந்துடும். ஸோ ஆல் திங் ப்ராஃபிட்டபிள் ஹியூமன் லைஃப், இந்த ஃபார் திஸ் ஹியூமன் லைஃப், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு லாபமாக இருக்கக்கூடியது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நஷ்டமாக இருக்கலாம். என்ன அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் நாம் தியானித்த இந்த வசனங்களை நம்ம கருத்தாக யோசிப்போம். வரக்கூடிய காலங்களில் இது நாட்கள் பொல்லானதானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பேதையாக இல்லாதபடிக்கு, தேவன் சொல்கிறது போல் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக. எந்த அறிவில்லை? தேவனை பற்றியதான அறிவு, தேவனுடைய வார்த்தையை பற்றியதான அறிவு, தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு அதை செய்கிறதில் தான ஒரு நெக்லிஜென்ஸ், அதில் வந்து ஒரு அஜாக்கிரதை. இதில் என்ன இருக்குது? அப்படி தேவன் நமக்கு வந்து சபையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய காரியங்களை முன்னெச்சரிக்கையாக பேசிக்கிட்டு இருப்பார். உங்கள் பேரை சொல்லி உனக்கு தான் இது நடக்க போகுதுன்னு சொல்ல மாட்டார். மறைப்பொருள், அது மறைவான காரியம், மறைந்திருக்கிறதுனால அது மறைப்பொருள். அதை வந்து எதிர்காலத்தில் நடக்க போகிறத சபையில் தேவன் பேசுவார். நான் நிறைய இன்சிடென்ட் நடந்த சமயத்தில் பார்த்துருக்கேன். அதுக்கு முந்தின வாரத்துலேயோ அதுக்கு சில காலத்துக்கு முன்னாடியோ வந்து தேவன் சபையில் அருமையாக வார்த்தை பேசியிருப்பார். அதெல்லாம் நம்ம கருத்தாக கேட்டிருந்தோம்னா நம்ம எச்சரிக்கப்படுவோம். ஆனால் அது யாருக்கோ பேசுகிறாங்க, இது நமக்கு இல்லை, இது யாருக்கோ, இந்த அவருக்கு இவருக்கு நம்மளாக கற்பனை பண்ணிக்கிறது, இது எனக்கு கிடையாது. ஆனால் அந்த காலம் வரும் பொழுது, அந்த சோதனை வரும் பொழுது நாம் வந்து விழுந்து போயிடும். காரணம் என்ன? நாம் தப்பித்து கொள்ளும்படியான போக்கை நமக்கு முதலே தேவன் காட்டிட்டார். ஆனால் அதை நம்ம அங்கீகரிக்கலை. அது எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாருன்னு நினைக்கல. அதனுடைய விளைவு என்னென்னா, we lose our salvation. சோதனை வரும் பொழுது நம்ம தோற்று போயிடணும். எச்சரிக்கையாக இருப்பார் அருமையானவர்களே. தேவன் நம்ம மேலே அன்பு கூர்ந்து அநேக காரியங்களை பேசுகிறார். ஆனாலும் அஜாக்கிரதையினால் நம்ம எழுந்து போக வேண்டாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் பேசின வார்த்தையை என்று செலுத்துகிறேன். தேவன் இது 2 முறை தேவனோடு பேசியிருக்கிறார். காலையில் இதே பகுதியை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரதர் ஜாக் எழுதின அந்த த்ரூ த பைபிள்
வேத புத்தகத்தின் ஆழம் அதை வாசிக்கும்போது இந்த வசனத்துக்கு பிரதர் வந்து 2 வகையில் அதுக்கு விளக்கம் எழுதியிருந்தாங்க. ஒன்று ஃப்ரீடம் ஃப்ரம் பெனால்ட்டி ஆஃப் சின் அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் பவர் ஆஃப் சின் எழுதினாங்க. அதாவது 2 வகையில் நமக்கு ரட்சிப்பு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாவத்தின் தண்டனையிலேருந்து நம்ம வந்து விடுதலை பெற்றிருக்கோம்னா மனம் திரும்பும்போது எனக்கு நரகத்தை ஆக்கினை, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மறந்தோம் நரகத்திலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் பாவத்தின் அந்த வல்லமை இப்போ கேட்டோம்ல, பொய் சொல்கிறது அது இன்னும் என்னை ஆண்டு கொண்டே இருக்கிறது, கோபம் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது, பண ஆசை என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது, ஒவ்வொன்றா அப்படி என்னை ஆண்டு கொண்டே இருக்குது. அப்படின்னா நான் இன்னும் அந்த பாவத்தின் வல்லமையிலேருந்து நான் விடுதலை ஆகலை. ஏன்னா நான் அதுலேருந்து நான் விடுதலை ஆகியிருந்தேன் என்றால் அந்த பாவத்துக்கு திரும்ப நான் உடன்பட மாட்டேன். ஏன்னா யோசேப்பு சொன்னார்ல, இவ்வளோ பெரிய பொல்லாங்கன்னு அப்படி உடன்படுறது. யோபுன்னு சொன்னார், என் கண்களோடு உடன்படிக்கையை நான் பண்ணின நான் அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த பாவத்தை நான் வெறுத்திருந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி முதல் அதிகாரத்தில் பார்த்தோம்னா இயேசுவை பற்றி சொல்லும்போது எபிரேயர் 1:9 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கு அப்படின்னா அந்த அக்கிரமம்னா பாவத்தை அவர் முழுமையாக அல்லது ரொம்ப ஸ்ட்ராங்காக வெறுத்தாரு, அதனால தேவன் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்தார் அப்படின்னு அதில் இருக்கு. அப்போ நான் அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் அதை நமக்கு கேட்டோம். தேவனோடு பேசினார். வாசல் வரைக்கும் அதான் சொன்னாங்க, ஒளிமுக வாசல் வரைக்கும் வந்துட்டோம்னா நான் பாவத்தின் அந்த தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த உள்ளே வரணுமேனா அந்த குறுகலான பாதையில் போய் பாவத்தின் அந்த வல்லமையிலிருந்து எனக்கு ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற அனுதின ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தோம். ஆனால் கேட்ட எல்லாவற்றையும் இழந்து போக முடியும். நாம் ஒரு சின்ன வீடியோ மட்டும் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சரியா. நான் எங்கள் ஸ்கூலில் காட்டியிருக்கேன். அதை அங்கே ஒரு சிலந்தி மாதிரி ஒரு பூச்சி இருக்குது. அதை பார்த்து அந்த சிட்டுக்குருவி என்ன செய்யணும், சாப்பிட்றதுக்கு போகுது. அது பாறை மாதிரியே இருக்கு, பூச்சி மாதிரி. பூச்சி இல்லை, அது ஒரு பாம்பு. இந்த குருவியை சாப்பிட்டுருச்சு. அவருடைய வால் பகுதி தான் அது. இப்படித்தான் நமக்கு சாத்தானும் நம்ம கேட்ட சின்ன சின்ன அற்பமான கொஞ்சம் பணத்திற்காக அப்படி ஒரு பூச்சி மாதிரி அப்படி ஆட்டணும்னு என்ன செஞ்சோம்னா நம்ம பொய் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை, அல்லது பாவத்தை பெரிதாக எடுத்துக்கொள்றதில்லை. கடைசியில் பாம்புக்கு அந்த குருவி இரையானது போல நாம் நம்ம ரட்சிப்பை இழந்து போக முடியும். ஏன்னா அப்படிதான் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம் சத்தியத்தில். ஏன்னா எபிரேயர் அதே 6ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 6:4 முதல் 6 வரைக்கும் அங்கே பார்த்தோம்னா அதில் பின்னாடி 6வது வசனத்தில் இருக்குன்னா, மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நான் பாவத்திற்கு நான் திரும்ப பழகி விட்டு வந்த காரியங்களுக்கு போகும்போது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை கேட்டோம். சில வாரங்களுக்கு முன்னாடி 2 தெசலோனிக்கே 2:11-12 அதாவது தேவனே நாம பொய்யை வந்து சாதாரண எடுத்துக்கிட்டா தேவனே ஒரு பொய்யை அனுப்புகிறார், கொடிய வஞ்சகத்தை. அப்போ என்ன ஆகும்? இது மாதிரி ஆகும். ஆண்டவரே தேவன் நம்மோடு பேசியிருக்காரு, தேவனோடு பேசியிருக்காரு, நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற, பாவத்தின் தண்டையிலிருந்து விடுதலையானது சந்தோஷப்படுறியா, அல்லது ஆண்டவரே அது வல்லமையிலிருந்து நான் விடுதலை ஆகணுமே. நான் முன்னாடி எதை வச்சுருக்கேன், இயேசுவை போல் நான் மாறணும் அப்படின்னா பாவத்தின் வல்லமையிலிருந்து அனுதினமும் நான் என்ன செய்வேன்னா என் சிலுவை எடுத்து ஓடி, ஆண்டவரே நான் இது அற்பமானது அப்படிலாம் கிடையாது, எல்லா பாவமும் அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பாவமானது ஏன்னா பாவம் உள்ள அந்த பார்த்தா பொய் தான் நினைக்கிறோம். சர்வசாரமாக எல்லாருக்கும் உள்ளது வந்து சின்ன குழந்தையிலேருந்து என்ன பொய், வாயை திறந்தாவே பொய் தான். அது வந்து நம்ம வந்து ஒரு பாவமே எடுத்துக்கிறது இல்லை. நான் சின்ன வயதில் அப்படியே இருந்திருக்கேன் எல்லாருமே. ஆனால் தேவன் அதையே வச்சிருக்காரு, நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு. அப்படின்னா மற்றதை குறித்து